நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். என்னென்ன நீ என்ன அத்தைன்னு சொல்றியா வீடியோல? இப்ப நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அத்தை சொல்லு பார்க்கலாம். ஆஷா அத்தை சொல்லு. அத்தை என்ன சொல்லலாம்? சரி, இப்ப நான் உன்னை மடியில வச்சுக்குவா கீழே போடுவா? மடியில வச்சுக்குவா கீழே போடவா? வேணாம். இது மட்டும் தெரியுது. யார சொல்றோம்? ஆன்டிக்கிங்கிறாங்க. ஆன்டிக்கி. சரி, இங்க வேற 4 வருஷமா வரையே நான் யாருன்னு சொல்லணும்ல, அப்ப சொல்லணும்ல அங்க வீடியோல. ஆஷா ஆண்டி. ஆண்டி தான் பேசுவீங்களா? ஏன் தமிழ்ல அத்தை சொல்ல மாட்டீங்களா? என்னடா? ஆக்சுவலி உன் தம்பி நான் கையில வச்சுக்குவா, உன்னை வச்சுக்குவா? இவனுக்கு வந்து இவன் வந்து 4 வருஷமா வரான். 2022ல இருந்து என்கிட்ட வரான் ட்ரீட்மெண்ட்க்கு. இவன் வந்து ஒரு சிபி சைல்டு தான் ஆக்சுவலி. யூஸ்வலா இங்க பாரு, நான் உன் தம்பி வச்சுக்குவா கையில வச்சுக்கவா வேணாமா? உன்னை வச்சுக்குவா? சரி, பொண்ணு கீழே போட்டுருவா? நான் கீழே இருந்தா நான் தூக்கணுமா, மடியில வச்சுக்கணுமா, காலை 2 எக்கி எந்திரிச்சு தூக்கி நிக்க சொல்றான். இவனை பின்பக்கம் முதுகு பக்கமா காமிச்சு நிக்க வச்சு காமிங்களேன் எப்படி நிக்கிறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ சொல்லிடுறேன். ஏன்னா சிபி சைல்டு எல்லாருக்குமே ஒரு மருந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஏன்னா தலையை இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அவன் கீழே போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பான்லமா. எப்படி ஆட்டுவான்? இப்படி தானே இந்த மாதிரி ஆட்டுறதுக்கு ஹோமியோபதி மருந்து பேர் தான் சொல்லு, ஹெலிபோரஸ். ஹெலிபோரஸ்ன்ற மருந்து வந்து என்னன்னா, இந்த மாதிரி தலையை இப்படி ஆட்டிகிட்டே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மருந்து கொடுத்தோம்னா தலையை இப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மருந்தோட லிட்ரேச்சர் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். அது வந்து நல்லா கேட்கும். பிரெயின் கிரை என்செஃபலிக்கும்பாங்க. பிரெயின் எவ்வளவு அழகா ஆட்டுறான் பாரு. நீ வேணுமே தானே ஆட்டி காமிக்கிற, இல்ல நீயே தான் அவனை இப்படி ஆட்டிட்டே தான் பண்ண? ஓ சரி, நீ யார் செல்லம்? ஆன்டி செல்லமா அம்மா செல்லமா? ஆண்டி. இவ்வளோ உனக்கு செம்ம புரியுது பாருமே. நான் கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? அப்பா கேட்டா அவங்க அப்பா கிட்ட, அக்கா கேட்டா நீங்க கேளுங்க. நான் பிடிக்குமா ஆண்டி பிடிக்குமா கேளுங்க. எப்ப அம்மா பிடிக்குமா அத்தை பிடிக்குமா? உங்கள்கிட்ட நல்லா பாருங்க ஆண்டி. ஆண்டிக்கு ஆண்டி கிச்சு கிச்சு பண்ண கிச்சு கிச்சு. இது ஏன் இவ்வளவு ஸ்டிஃபா வச்சிருக்கா? அந்த கை மட்டும் தான். அந்த கை இப்படி ஏன்னா முடிவெளி தாங்கும் செல்லக்குட்டி. இதுல வந்து பயங்கர ஸ்டிஃபா இருக்கும். கிச்சு கிச்சு பண்ணவா? கிச்சு கிச்சு அவ பண்ணுவா எல்லாமே காலால. பேனாவே கொடுத்தீங்கன்னா இது வந்து கை சரக்கி எழுதி கிழிச்சு எடுத்துருவான். காலையே எழுதுவான். பேப்பர் கரெக்டர்ல இருந்து. ஆனா 5 நிமிஷம் கையில பிடிக்க முடியல. கை ஒரு பக்கம் வளையுது, உடம்பு ஒரு பக்கம் வளையுது. இவனை எப்படி நீங்க டெய்லி வச்சிருக்கீங்க? எப்படி சாப்பாடு ஓட்டுறீங்க? எப்படி இந்த குழந்தைக்கு நீங்க எல்லாமே பண்றீங்க? 4 வருஷமா ஆக்சுவலி முதல்ல ரொம்ப முகம் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தெரியாது. இப்ப இந்த 4 வருஷம் மருந்து கொடுத்து இப்ப நிக்க வச்சா நிக்கிறான், முகம் பாக்குறான். ஏன்னா இவங்களுக்கு அடுத்து பையன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம நல்லபடியா பிறக்கணும் மருந்து கொடுத்து சூப்பரா லட்டு குழந்தை பிறந்திருக்கு பையன். அவன் வந்துட்டு வந்தப்பறம் இவன்ட்டு நிறைய மாற்றம் இருக்குல்ல. பரவாயில்ல, அவனை பார்த்துதான் இவனை எடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மருந்து போடல. இது பல்லாயிரம் பேருக்கு அது உதவியா இருக்கும். ஹெலிபோரஸ்ன்றது வந்து ஒரு செடியில இருந்து எடுக்கிறது. இந்த பூல இருந்து தயாரிக்கிற மெடிசன் தான் வந்து இந்த மருந்து ஹெலிபோரஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான மருந்து. பிரெயினுக்கு அந்த ஃபிட்ஸ் வர குழந்தைங்க எல்லா சிபி சைல்டு எல்லாருக்குமே ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க என்ன தெரப்பி என்ன ட்ரீட்மெண்ட் எங்க எடுத்தாலும் இந்த மருந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நிச்சயமா அதை யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி நிறைய அன்பு காமிங்க, நிறைய அன்பை கொடுங்க. இந்த மாதிரி இருக்கிற அம்மாக்கள்லாம் நம்மளாம் மாசமா இருக்கும் 10 மாசம் எப்படா குழந்தை பிறக்கும் அப்பா நிம்மதி நினைப்போம். குழந்தை பார்த்தா எப்போ இந்த பிள்ளை நம்ம தனியாக அது பாட்டுக்கு இருக்கோம், நம்ம எப்படா ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைப்போம். ஆனா பிறந்த 10 மாசம் மாசமான நாள்ல இருந்து இன்னைக்கு இவனுக்கு என்ன வயசாது? 6 வருஷமா இந்த பாரத்தை அவங்க இறக்கி வைக்கவே இல்லை. ஒரு கண்டிப்பா இப்பதான் கொஞ்சம் அவன் நல்லா அப்புறம் தலையெல்லாம் சீவிட்டு வராங்க. எப்பயுமே ஒரு கொண்டை போட்டுட்டு தான் வருவாங்க. இல்ல முதல்ல வரும்போதெல்லாம் ஒரு கொண்டை ஒரு சாரி பின் பண்ணிட்டு இவங்க வந்ததே இல்லைடா. அவங்க அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த 6 வருஷத்துல ஒரு டூர் போயிருப்பாங்களா, ஒரு சினிமா பார்த்துருப்பாங்களா, இல்ல வாய் விட்டு சிரிச்சிருப்பாங்களா, இல்ல வெளியே எங்கேயாவது ஒரு பிக்னிக் போயிருப்பாங்களா, எங்கேயாவது சுத்தி கோயில் குளம் சுத்தி பார்த்துருப்பாங்களா, வாழ்க்கையில என்ன அனுபவிச்சிருப்பாங்க? இந்த வலி வேதனை இருக்கிற இவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது அன்பு கொடுக்கறது தான். அன்பு கொடுக்கறதும் அன்பு காமிக்கிறது மட்டும்தான்.
முடிஞ்ச வரைக்கும் அன்பு காமிங்க. இப்போ ஒரு 4 தடவை அவங்க கணவர் வர்றாரு இல்ல, முக்கால்வாசி தனியாவே தான் வருவாங்க. அவர் வேலைக்கு போயிடுவார், நீங்க மட்டும் தான் தூக்கிட்டு வரீங்களா? வெளியில இங்க வாங்க, இங்க பாருங்க 4 வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க. இங்க வாங்க, 4 வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாத்துலயும் உள்ள வர மாதிரி வெளியவே நின்னுக்குவீங்களா? ஒரு அக்கா வந்து பாக்குறது இல்லையா? எதுக்கு மாறியா இருக்கும்? நீங்க கடவுள் கொடுத்த குழந்தை இது, உங்களுக்கு சொர்க்கம் தான். உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எங்கேயுமே தலைகுனிய தேவையில்ல, எங்கேயுமே போகாம இருக்க தேவையில்ல, எங்கேயுமே இந்த குழந்தைனால நீங்க ஒரு தாழ்வா நினைக்க தேவையில்ல. சரிங்களா? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவன் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, நிக்க வச்சு காமிங்களே. இந்த இவனை இங்க மேல மட்டும் உங்க முகத்தை தள்ளிக்கோமா, இங்க நிக்க வச்சு காமிங்க. நில்லடி தங்கம், ஆஷாதிக்காண்டி நில்லு, எனக்காண்டி நில்லு. ஆக்சுவலி கால் வந்து எப்படி இருந்ததுன்னா முதல்ல சிசர் மாதிரி இருந்தது. இவன் கால் இப்படி ஸ்ட்ரைட்டாவே இல்லடா, சிசர் மாதிரி இருக்கும். இந்த கால் வந்து எப்படி இருக்கும்னா, இருங்க கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க, இப்படி இருக்கும், இன்னும் டைட்டா இருக்கும்ல, சிசர்ஸ் மாதிரி இருக்கும். இவன் ஆல்மோஸ்ட் இப்ப இந்த 4 வருஷத்துல நேரா நில்லு, அத்தைக்காண்டி நில்லு பார்க்கலாம். நிக்கிறியா பாருங்க. இந்த உடம்ப வந்துட்டு இப்படி ஆர்ச்சி மாதிரி பெண்ட் பண்றான்ல சித்ரா, இதுக்கு இருக்கிற மருந்து பேர் என்ன சொல்லு பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரே இதுல சொல்லி தர வேணாமா? அடுத்த வீட்டுல சொல்லு. இந்த உடம்ப ஆர்ச்சி மாதிரி இங்க பின்னாடி காமி சித்ரா, பின்னாடி வாவே, இந்த பின்னாடி வாவே. இந்த உடம்பு இப்படி ஆர்ச்சி மாதிரி வளைச்சிருக்கால, வில் அம்பு மாதிரி. இதுக்கு இருக்கிற மருந்து பேர் வந்து ஹோமியோபதியில தெரியுமா? அதுக்கான சிக்யூட்டா. இந்த மாதிரி ஆர்ச்சி மாதிரி வில் அம்பு மாதிரி வளைஞ்சுக்குவாங்க குழந்தைங்க, நேரா நிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபிட்னஸ்ல இருக்குது. ஆமா, நில்லுங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்க தம்பிக்கு. சூப்பர், நின்னுட்டா. அதாவது கால் ஒரு பக்கம் ட்விஸ்ட், கை ஒரு பக்கம் ட்விஸ்ட், காலெல்லாம் அப்படியே விரல். இது இப்ப நிக்கிறதே பெரிய சாதனைன்னு வச்சுக்கோங்களேன். அது முத இவங்க தூக்கிட்டு வரும்போது இவன் கம்ப்ளீட்டா ரிஜிட் ஃபிக்ஸ்டா, காலெல்லாம் ஒரு மாதிரி எக்ஸ் மாதிரி இங்க இருந்து இங்க இப்படிலாம் இருக்கும். இவங்க இது என்ன நம்பிக்கையா கூட்டிட்டு வராங்கன்னு தெரியலன்னு யோசிப்பேன். ஆனா இவங்க வந்து மேம் உங்களால முடிஞ்சது என்னமோ பண்ணுங்க மேம் பிள்ளைன்னு நம்பிக்கையா விடாம வரீங்கல்ல. மாசமா இருக்குது எனக்கு தெரியலடா, 3 மாசம் 4 மாசம் அவங்க சொல்ல மாட்டாங்க மாசமா இருக்கேன்னு. ஒரு தடவை வந்துட்டு மேம் நான் 4 மாசம் கழிச்சு அடுத்து வருவா, மருந்து 4 மாசம் தரீங்களான்னு கேட்டாங்க. நான் மோஸ்ட்லி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பேசினா கொஞ்சம் மாசம் வரணும் இல்லை. எதுக்கு உங்களுக்குன்னா, இல்லை மேம் என் வயிற்றுல பிள்ளை இருக்குனாங்க. நான் வந்து அவங்க அதை கூட கவனிக்கவே இல்லை. இல்லைம்மா எனக்கு தெரியாதுல்ல, தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் இல்லை பிரெயின் டெவலப்மெண்ட் கொடுக்குறேன். 4 மாசம் என்னமா பண்ணீங்க வரும். அப்புறம் நான் 4 மாசத்துல இருந்து அடுத்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம வரணும். அவன் லட்டு மாதிரி இருக்கானா? தூக்கிட்டு வரீங்களா? இவன் என்கிட்ட கொடுத்துட்டு போவேன். நிக்கிறியா? பாருங்களேன், இந்த காலை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஓகே செல்லக்குட்டி. அவ வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பிறந்துட்டான். அடுத்த குழந்தை அவன் பேசுறானா? அதெல்லாம் நல்லா பேசுறான், ஓடுறது முடியாது, எல்லாம் நல்லா இருக்கான். இவன் என்னோட நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அவன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். அவனை பார்த்து தான் சாப்பாடு விட்டுறது ஓடுறதுல இருந்து அதை பார்த்து இப்ப தூக்க சொல்றது. இப்ப இந்த 1 மாசத்துல தான் அதான் அவனை தூக்க கூடாதாமா, இவனை மட்டும் தான் தூக்கணுமா. கீழே படுத்திருந்தான், இவன் கீழே போடுங்களேன். என்கிட்ட வரையா எந்திரிக்க சொன்னா எந்திரிக்கிறான பாக்கல, இங்க படுக்க வைங்க. இந்த மாதிரி பெண்டா இருக்கிறதுக்கு வந்து சிக்யூட்டா. அந்த சிக்யூட்டா வந்து எதுல இருந்து தயாரிச்சு அந்த பிளான் சோர்ஸ் எல்லாமே நீ ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணியா? சரி, இப்ப நீ வந்து ஆஷா கிட்ட வரியா, நீ கீழே படுத்திருக்கியா? ஆன்டிட்ட வரியா, கீழே படுத்திருக்கியா? யார்கிட்ட வர? ஆன்டின்னு சொன்னாதான் தூக்குவேன். தூக்கிக்கோங்கன்றியா? வாட் ஐ ஹேம் லாக் போட்டோ எடுத்துக்கலாம். நான் தூக்கவா, கீழே இருக்கியா? தூக்கணுமா? நீ அப்போ காலை ஊனி எந்திரிச்சாதான் நான் தூக்குவேன் உனிய. நீ காலை ஊனி இந்த இதான் அந்த சிக்யூட்டா வந்து கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி பிளான்ஸ் இருக்காங்க. இங்க பாருடா, இதான் அந்த சிக்யூட்டான்ற மருந்து. கிட்ட காமியா இருந்துச்சுட்டா, இதான் அந்த சிக்யூட்டான்ற மருந்து. இதுதான் அந்த மாதிரி ஆர்ச் பில்லம்பு மாதிரி வளைஞ்சிருக்கு. சரி, காலத்துக்கு எந்திரி, நான் தூக்குறேன். நீ எந்திரிச்சாதான் நான் தூக்குவேன். எந்திரி, காலை ஊனி எந்திரி. கம் ஆன். எப்படி பத்தியா? ஆன்டி சொல்லு, தூக்கிக்கிறேன். ஆன்டி சொல்லு. வா, லட்டு 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 சொல்ல குட்டி தவங்கொண்டி எல்லாம் என்னோட லவெல்லாம் உனக்கு வருது ஹார்ட்ல. நசுக்கி கொஞ்சம் வா. நசுக்கி கொஞ்சம் வா. கொஞ்சம் வா வேணாமா? கொஞ்சம் வா. சொல்லு. ஓகே நீ ஓகே சொன்னதான் நான் கொஞ்சம்
கிச்சி கிச்சி பண்ணுவா கிச்சி இதே வராரு. அவனை நிக்க வைங்க சும்மா. இடுப்புல கூட உட்கார வச்சுக்க முடியாதுல்ல. அங்க ஒரு நேரம் உட்காரமா ஒரு நேரம் இப்படி நெளிச்சிட்டே இருக்கான். அவனுக்கு வேர்க்கு. ஓகே பாய் see you. எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஆசீர்வாதங்களை இந்த குழந்தைக்கு கொடுங்க. அவனும் நம்மள மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நடக்கணும், ஓடணும், தெரியணும். அவனோட பழைய இதுல வந்து அவன் ஆல்மோஸ்ட் நடக்கிறது இல்லை. அவனால வந்து இடுப்புல அம்மா இடுப்புல ஒரு உட்கார முடியல. நம்மளுக்கே எவ்வளவு கை கால்லாம் வலிக்குதுல, அவனுக்கு எவ்வளவு வலிக்கும், அவங்க அம்மாக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தான். அவன் இன்னொரு குழந்தை நீங்க வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் பொண்ணு இருக்கு. அவ எத்தனாவது படிக்கிறா? 10வது. ஓ, அவளை விட்டுட்டே தான் வருவீங்களா? அவளும் கூட்டிட்டு தான் வருவேன். ஒரு தடவை கூட உள்ள வந்ததுல அவ வெளியில தம்பியை பார்த்துட்டு இருப்பாங்க, வெளியிலே தான் உட்காந்துருப்பாங்க. சரி இருக்கட்டும், பிள்ளை உள்ள வர வேண்டாம். நல்லபடியா ஆனா அவ பாசமா இருப்பாளா? யாரு இவன் பாசமா இருப்பான்? அவளும் ஸ்கூல் விட்டு வந்து இவனை வச்சுக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது எல்லாம். ஆனா செம்ம டைட்டா இருக்கனால ஒரு 5 நிமிஷம் தூக்கி வச்சுக்க முடியல. கீழ இருந்து 2 காலை ஊனி இடுப்பு தூக்கி என்ன தூக்குன்னு எந்திரிக்கிறான். கீழே போடுனா பாய் தலைக்கணி இல்லாம ஏன் கீழே போடுறேன்னு கேக்குறான் அவங்க அம்மாவை. பாய் போட்டுதான் போடணுமா உன்ன? சரி பாய் பாய் சொல்லு. டாடா பாய். உனக்கு பாய் சொல்லிடு. நீ பாய் சொன்னாதான். ஓகே ஓகே ஓகே. லவ் யூ ஆல். நன்றி.